உபாகமம் 33 12வது வசனம் பென்யமீன் கோத்திரத்தைப் பற்றி மோசே ஆசீர்வாதமாக உரைக்கிற வார்த்தைகளை குறிக்கிறது. இந்த வசனத்தின் விளக்கம் பின்வருமாறு. கர்த்தருக்கு பிரியமானவன் பென்யமீன் கோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கு அன்புக்குரியவர்களாக கருதப்படுகிறது. இது அவர்களின் தனிப்பட்ட உறவையும் தேவனுடைய பராமரிப்பையும் குறிக்கிறது. அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். இது பென்யமீன் கோத்திரத்தின் மக்கள் தேவனுடைய சமூகத்தில் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்வார்கள் என்பதை காட்டுகிறது. தேவனுடைய அரவணைப்பில் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி கர்த்தர் பென்யமீனை எப்போதும் பாதுகாப்பார் என்பது இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. இது தேவனுடைய விசுவாசமான பராமரிப்பையும் அவர்களின் எதிர்காலத்திற்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இது பென்யமீனின் பூமியாகிய யூதாவின் எல்லைக்குள், குறிப்பாக எருசலேமுக்கு அருகில் தேவாலயத்தின் சமீபத்தில் அவர்கள் வாழ்வார்கள் என்பதை குறிக்கலாம். இது ஆவிக்குரிய மற்றும் பௌதீக பாதுகாப்பை குறிக்கிறது. மொத்தத்தில் இந்த வசனம் தேவனுடைய அன்பு, பாதுகாப்பு மற்றும் அவருடைய சமூகத்தில் நிலையான வாழ்க்கையை பென்யமீன் கோத்திரத்திற்கு வாக்குறுதியாக அளிக்கிறது. இது தேவனுடைய விசுவாசத்தையும் அவருடைய மக்களை அவர் என்றும் கைவிட மாட்டார் என்பதையும் அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது.